ஹாய் buddies, எல்லாம் எப்படி இருக்கீங்க? டுடே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஃபன். இது ஆக்சுவலி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஆனால் இது கொஞ்சம் மிஸ் அவுட். எப்படின்னா நாங்கள் சோசியல் மீடியாவில் தான் ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்லாம் ஹனி பனின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 தடவை கூப்பிட்டாங்க, மீட் பண்ணலாமான்னு கேட்டான். நமக்கு அந்த டைம் சுச்சுவேஷன்லாம் கரெக்டாக அமையல, அது அமையலை. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஆக்சுவலாக சண்டே எனக்கு தொடர்ந்து அன்றைக்கி ஏதோ ப்ரோக்ராம் முடிக்கிருந்துச்சு, அதை பற்றி சேக் பண்ணிக்கிட்டே இருந்தான். அது பார்த்துட்ருக்கோம். நான் வந்து கிளினிக்கெலாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி ஓகே, நீ வேணால் ட்ரை பண்ணுறேன், என்னோட கிளினிக் வரையா வந்தால் அங்கே வேணால் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டான். பிகாஸ் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து ஒரு பார்ட்டாக அவங்க அந்த பர்டிகுலர் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து அவங்களுக்குன்னு தனியாக கேபினெட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நாம் போயிருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பண்ண சொன்னால் அப்புறம் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டான். கரெக்டாக ரொம்பலாம் தூரம் இல்லை, ஒரு 10 kilometers தான் இருந்துச்சு. சரி ஓகே, போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் போனேன். அவன் கிளினிக்லாம் பெருசாக எதுவும் நடக்காதுல்ல, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. அவங்க பேசுகிறது, அந்த நீட்டாக பேசுகிறது, சில விஷயங்கள்லாம் வந்து மெச்சூராக பேசுகிறதெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டோம். ரொம்பலாம் யோசிக்கலை. அந்த லொக்கேஷன் நம்ம பார்த்தோம், ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். போனோடனேவும் அவன் ஆல்ரெடி எனக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்துட்டான். பார்த்தான். சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்க மாதிரி வந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அங்கே ஓபி முன்னாடி இருக்கும், அங்கே வந்து ஒரு ரிஜிஸ்டர் போட்டுடுங்க அப்படின்னு சொன்னப்படி. சரி இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பேஷண்ட் உள்ளே இருந்தாங்க, அவன் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னை கூப்பிட்டான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விடலை. கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்தாங்க இந்த டேப்லெட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி நானும் தான் போட போகிறேன், நீங்களும் போட்டுக்கோங்க. என்னங்க வயகராகிற மாதிரியா அப்படின்னு சில விஷயம் கேட்டேன். இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த டேப்லெட், மோர் தென் எதுவும் கிடையாது, பயப்படாதீங்க, நானும் உங்க கூட சேர்ந்து போடுறேன். இன்னும் என் கையில் இருக்கிறத வாங்கி இதோ நீங்கள் இது வேணாலும் எடுத்து கொடுங்க, நானும் போடுறேன் அப்படின்னு சொன்னான். பயம் படக்கூடாதுன்றதுக்காக டேப்லெட்டை வச்சுட்டான். 2 டேப்லெட் நீங்கள் எது வேணாலும் எனக்கு கொடுங்க. சரி இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு ரொம்ப ஒரு டிஸ்கஷன் போச்சு. ஒரு 10 minutes மேலேயே இருக்கும், 50 minutes இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேரில் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம நேரில் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மூமெண்ட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். கண்டதை கடிதத்தை பேசிக்கிட்டு எல்லாமே மேட்ரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அது வந்து அந்த கிளினிக்கில் அவங்க பேசுகிறது வந்து வெளியே அடுத்த டோருக்கு கேட்கும், அவங்களோட கேபினுக்கு. ஆனால் வந்து செக் பண்ணுறது சில விஷயங்களுக்குலாம் இன்னொன்று இருக்குது. அதுக்கு அங்கே போய் பேசலாம், கொஞ்சம் இங்கே பேசிட்டே இருப்போம். ஸோ இந்த 15 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போனோம். அங்கே போயிட்டு பிகாஸ் இதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலு அண்டு தென் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பேஷண்ட்ஸ் வர நேரம் நம்ம ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கக்கூடாது. அந்த சுச்சுவேஷன் அப்படி தான் வச்சுக்கோங்களேன், இமேஜின் பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து போனோடனே ரொமான்டிக்காக எதுவுமே கிடையாது, ரொமான்ஸே கிடையாது ஆக்சுவலாக. நல்லா பேசிக்கிருந்தான். போனோடனே டக்குன்னு கழட்டி என்னதை பிடிச்சி அமுக்கிட்டு இருந்தான். இப்போ போனோடனே நமக்கு அந்த இது வராதுன்னு சரின்னு சொல்லிட்டு அவனால் பல்க் மீன்ஸ் ஜிம்முக்கு போகாத பாடி, ஆனால் வந்து கொஞ்சம் வெயிட் இருக்குது, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கனால அந்த அமைப்பு வந்துருச்சு. அவ்வளோதான், இல்லையே தொப்பையெல்லாம் இருக்குது. முகம் அமைப்பான ஒரு முகத்துக்காகவே எல்லாம் விழுந்துருவானுங்க அந்த மாதிரி. சரின்னு சொல்லிவிட்டு அவனோட மூளையை பிடிச்சி நான் லைட்டாக அமைக்கி ஜஸ்ட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பைட் பண்ணோடனே நமக்கு தான் ஓகே ஆகிடும்ல. டெம்ட் ஆனோடனேவும் சரி என்னதை பிடிச்சி பார்த்தா ஆள் செம்ம ஹாப்பி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபக்குன்னு அப்படியே சிப்பு கழட்டின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வாஷ் பேஷன் அவங்க கை கழுவுறதுக்கு அந்த ஏரியாவில் இருக்குது, அங்கேயே தூக்கி வச்சு அதை கழுவிக்கோ அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நல்லா எடுத்து வெளியே வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வழக்குன்னு என்னை வந்து என்ன சொல்கிறது அடுத்தடுத்துன்ற மாதிரி வச்சுருந்தான். நல்லா அந்த பெட்டு அதில் உட்கார வச்சுட்டான், படுக்கலாம் உட்கார வச்சுட்டு அவன் அப்படியே கீழேருந்து அப்படியே ஒரு அரை மண்டி போட்டு நல்லா சப்புறான்.
செம்மையாக சாப்பிட்றோம். ஒரு பதட்டம், யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு பதட்டத்தோடு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் தான் எனக்கு. அவன் வந்து அவனோட ட்ரெஸ்ஸை எதுவுமே ரிமூவ் பண்ணல, ஜஸ்ட் அவனோட ஷர்ட் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஷர்ட்டோட பட்டனை மட்டும் 2 பட்டன் 3 பட்டன் கழட்டின்னு தான், அவ்வளோதான். அந்த கசங்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ ஓகே செம்மையாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ஜாய் பண்ணிக்கும் போது பார்த்தா டு யூ ஃபக் மீ அப்படின்னு சொன்னான். ஓகே எனக்கு எப்படி ஓகேவா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னால் எனக்கு ஓகே தான், எனக்கு க்ளீனாக தான் இருக்குது, நீங்கள் வரேன்னு சொன்னோன்னே உன்னை பார்த்தா ஓகேனா நான் வாங்கலான்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். அதனால் தான் டேப்லெட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு எடுத்தான், அவனோட பர்ஸ் அவன் பின்னாடி பேக்கெட்லேயே வச்சுருந்தான். ஸோ அந்த பர்ஸ்லேருந்து ஒரு கோண்டம் எடுத்தான், சல்லுன்னு போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டு அடிச்சா அப்பா பயங்கர டைட்டு, என்னது போகவே மாட்டேன்னுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சரி வெயிட் பண்ண நான் ஃபிங்கரிங் லைட்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு லைட்டாக 2 விரல் 3 விரல் அப்படி விட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். அடித்தோடனே சக்குன்னு என்னதை விட்டான். கொஞ்சம் எனக்கு பெயினாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் செம்ம ஃபீலு. நான் வந்து அந்த கட்டில் இருக்கு இல்லையா, கட்டிலில் குனிஞ்சுக்கிட்டான். அவ்வளோதான், நான் நின்றுருக்கேன். அந்த கட்டிலில் கையை வச்சு குனிஞ்சிட்டு தலையையும் வச்சுட்டான். நான் நல்லா அழுத்திட்டு உள்ளே சொருகிட்டு நான் வாட்டுக்கு சட்டன்னு அடித்தா. அப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, அதே மாதிரி என்ஜாயும் பண்ணணும். பிகாஸ் நான் வந்து எப்படின்னா நான் 2-3 தடவை உள்ளே விட்டுட்டு லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3rd 4th கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணும்போது கட்டில் வந்து ஆடுது. அங்கே இருக்க கட்டிலாம் இரும்பு கட்டில் தான். ஸோ அந்த இரும்பு கட்டில் லைட்டாக ஆடுது. அதுவே பார்த்தீங்கன்னா நியர்பையும் டாக்டர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்துடக்கூடாதுன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ அந்த அடக்கம் முடக்கம் அதெல்லாம் வச்சுட்டு நிற்க வச்சு, சரி ஓகே நீ கட்டிலில் பண்ணாத, சவுத்தில் நின்றுக்கோ, நான் ஓரளவுக்கு குனிஞ்சிக்கோ சவுத்தில், அதனால் அங்கே ஃபோர்ஸ் அவ்வளோ சவுண்டு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலில் இருந்து அந்த செவுத்தை பிடிச்சி நிற்க. அதை சொன்ன வாஷ் பேஷன் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை ஒட்டி இருக்க செவுத்தை பிடிச்சி அப்படி வாஷ் பேஷனையும் பிடிச்சிட்டு அப்படின்ட்டுனா நான் வட்டுக்க வச்சு அவன் என்னோட பின்னாடி பேண்ட்டை தான் கழட்டி விட்டுருக்கான். ஸோ அதனால் வந்து நான் அடிக்கிற அடியில் அவன் வந்து அந்த பேண்ட்டில் ஒட்டுது. அவனுக்கு குண்டி நல்லா பெரிய குண்டியாக, கொஞ்சம் குண்டான பையன் வேறையா. ஸோ நல்லா தளதளன்றதுனால சொலக்கு அடிக்குது. அது வேறு, அது முட்டாமல் ஃபோர்ஸாக பண்ணணும். நல்லா அடிக்கணும். அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சவுண்டு வரக்கூடாது, உள்ளே போயிட்டு வர்றது மட்டும்தான் தெரியணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் பண்ணியாச்சு. ஹாப்பியாக பண்ணிவிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, சரி ஓகே அவுட் பண்ணிடுறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நீ பண்ணுறதா பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவுட் பண்ணும்போது மட்டும் வெளியே எடுத்துகிட்டு காண்டதை உரிட்டேன்ட்டு காமி அப்படின்னு சொன்னான். இது இடையிலே பண்ணான். ஓ அப்படியா, சரி அது ரொம்ப கஷ்டமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. புல் அவுட் பண்ணுறது காண்டம் வேறு பண்ணியிருக்கோம். சரி ஓகே நோ இஷ்யூ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபக்கிங்கே அவுட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். வெளியே எடுத்துகிட்டு அவுட் பண்ணோன்னா திருப்பி கையிலேயே அடிக்கணும், இல்லாட்டி வாய் வச்சு சப்பன் 2ல் என்னாச்சும் ஒன்று நடக்கணும். அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது கம்ஃபர்டபுளாக எது இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் சரி ஓகே வில் ஹாப்பி, நம்ம எவ்வளோ தான் என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இருக்கும் சடசன்னு வச்சு அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு, வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சொன்னேன். ஓகே அப்போ எடுத்துடலாம், நீ கரெக்டாக வரப்போ சொல்லிடு எடுத்துட்றேன் சொல்லிட்டு பயங்கர ட்ரைனிங்கும் என்னமோன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. டக்குன்னு சொன்னோடனே டக்குன்னு அவனே குண்டி உள்ளே இழுத்துட்டு அப்படியே வெளியே எடுத்து நிமிஷத்துக்கு அப்படியே என்னோட இதில் வச்சு காண்டத்தை உருவினான் பாருங்க. சொரசொரசன்னு உருவி வந்துருச்சு. உருவி வந்தோடனே அதே ஃபோர்ஸில் அவன் அப்படியே அடிச்சுட்டு சடசன்னு அடிச்சுட்டு அவனு தான் வெளியே எடுக்கவே இல்லை. அவனோட வெளியே காட்டவே இல்லை. ஸ்டில் நான் பார்க்கல. என்னதான் அடிச்சு விட்டுட்டு சடசடன்னு வருது, பீச்சு அடிக்குது. அப்புறம் அப்படி அவன் கையில் கொஞ்சமாக வாயில் மாதிரி வாங்கினா முகத்தில் தான் அடித்தான். முகத்தில் அடிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு அவனுக்கு நான் அதை யோசிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர் அங்கேயே இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு க்ளீனாக தொடச்சிட்டு அப்படி நீ போய் வாஷ் பேஷனில் வாஷ் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொன்னான். டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு நான் உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் அவனு வந்து அப்படியே ஒரு ஹக்காக போட்டுட்டு அப்படியே சைடு வச்சுட்டு அப்படியே மூஞ்சிலாம் கழுவிட்டு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேம்பர் பண்ணால் ஓகே சூப்பராக இருந்துச்சு. அப்படி நான் கேட்டேன் நீ அடிக்கலையா அப்படி, இல்லை நான் வந்து வீட்டில் போய் இதை நினச்சி அடிச்சுப்பேன், அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி ஓகே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதனால இந்த மூடில் இன்னும் எவனாச்சும் ஒருத்தன் வந்தானா அவனையும் வச்சு செய்யலாம்ல. இங்கே வாய்ப்பு இருக்குல்ல, இன்னும் அவனுக்கு இப்போ தான் டியூட்டி ஆரம்பிச்சிருக்கு. நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறான். மேபி நியர்பையாக யாராச்சும் இருந்தால் கூப்பிடலாம்ல, கூப்பிட்டு அவன் அவுட் பண்ணிட்டா மூடி போய்ட்டான்.
இருக்கும்ல. ஸோ அதான் எனக்கு தோணுச்சு. பட் அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னான். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். சரின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு, அது எனக்கு திருப்தியாக இருந்துச்சு, அது ஒரு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நல்லா மஜா பண்ணிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு, எனக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல ஃபேமிலி வைஸ்லாம், டாக்டரில் சில டிப்ஸ்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே சி யூ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு என் ஃபேமிலியில். ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு போய் அவன் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தான். நியர்பைன்றதுனால வந்து நல்லா கேரிங்காக நல்லா பார்த்து ஒரு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அந்த ட்ரீட்மெண்ட். ஸோ வந்து நல்ல ஒரு சப்போர்ட் மறக்கக்கூடாது எப்பயுமே. ஓகே பாய். இதே மாதிரி தான் நிறைய இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பை பாய், சி யூ.